நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நாடு முழுசும் இருக்கக்கூடிய 543 மக்களவை தொகுதிகளுக்கும் 7 கட்டங்களா நடைபெற்று நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இறுதி மற்றும் 7வது கட்ட வாக்குப்பதிவு இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிச்சு. மக்களவை தேர்தலோடு சேர்த்து ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிசா மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலும் நடந்துச்சு. தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்னைக்கே முடிவுகள் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளைக்கு எண்ணப்படுறதால அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுட்டு வராங்க. இந்நிலையில தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் உட்பட இந்திய தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை இப்போ சந்திச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் மொத்தமாக 64.2 கோடி பேர் வாக்களித்து உலக சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்ட்டு தேர்தல் ஆணையர்கள் ஜனநாயக கடமையாற்றிய வாக்காளர்களை கௌரவிக்கும் விதமாக எழுந்து நின்று கைத்தட்டி தேர்தல் ஆணையர்கள் வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த எண்ணிக்கை அனைத்து G7 நாடுகளின் சராசரி வாக்களிப்பு எண்ணிக்கை விட 1.5 மடங்கு அதிகமாம். ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய 27 நாடுகளின் வாக்களிப்பு எண்ணிக்கை விட 2.5 மடங்கு அதிகமா அப்படின்ட்டு தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வாக்களித்த அனைத்து பெண்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், வாக்கு எண்ணிக்கையின் போது தபால் வாக்குகள் முதல்ல எண்ணப்படும். தபால் வாக்குகளை எண்ண தொடங்கிய 30 நிமிடங்களுக்கு பிறகே வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் பணியாளர்களின் சரியான பணிகளின் காரணமாக 2024 தேர்தலில் 39 இடங்களில் மட்டுமே மறு வாக்குப்பதிவு நடைபெற்றுச்சு. அதுவும் வெறும் 2 மாநிலங்களில் தான். இதுவே கடந்த 2019 தேர்தலில் 540 இடங்களில் மறுவாக்குப்பதிவு நடைபெற்றுச்சு அப்படின்ட்டு ராஜீவ்குமார் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அதற்கான நடைமுறை கூடிய விரைவில் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தலின் போது நடக்கும் போலியான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டோம், ஆனால் நாம் இப்போது புரிந்து கொண்டோம் அப்படின்ட்டு ராஜீவ்குமார் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காணாமல் போன தேர்தல் ஆணையர்கள் என சமூக வலைத்தளங்களில் மீம்ஸ் பகிரப்படுவதை பார்த்ததாக குறிப்பிட்ட தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், நாங்கள் காணாமல் போகவில்லை, இங்கேதான் இருக்கிறோம் என கலகலப்பாக தெரிவித்தார். மக்களவை தேர்தலுக்காக 135 சிறப்பு ரயில்கள் விடப்பட்டன. 1692 விமானங்கள், போக்குவரத்துகள் இப்படின்ட்டு மக்களை நாங்கள் என்கரேஜ் பண்ணோம். தேர்தல் நடத்தை விதிகளின் போது 10,000 கோடி மதிப்பிலான இலவசங்கள், போதைப் பொருட்கள், மதுபானங்கள், ரொக்க பணம்லாம் பறிமுதல் பண்ணோம். இப்படியெல்லாம் கண்காணித்து நல்ல முறையில் இந்த தேர்தலை நடத்தி கொடுத்துருக்கோம். இந்த மக்களவை தேர்தலில் மறு வாக்குப்பதிவுகள், வன்முறை, வாக்குகள் பணம் கொடுப்பது சம்பவங்கள், செயற்கை நுண்ணறிவு மூலமாக போலி செய்தி பரப்புதல் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. வாக்காளர்களின் எண்ணிக்கை, அனைத்து தரப்பினரும் பங்கெடுத்தது, தொழில்நுட்ப பயன்பாடு, பறிமுதல்கள் போன்றவை அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு தேர்தல் ஆணையர் ரொம்ப பெருமிதமாக சொல்லியிருக்கிறாரு. வல்லவன் உங்களில் ஒருவன்